பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் எம்பி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கிய சசிகாந்த் செந்தில் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய சமக்ரா சிக்ஷா அபியான், அதாவது SSA என்ற நிதியை, அது கல்வி நிதியை சுமார் 2152 கோடியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. அதாவது இந்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தினால் மத்திய அரசானது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை, கல்வி நிதியை தராமல் இதுவரை இழுத்தடிப்பு செய்துள்ளதன் காரணமாக அதை உடனடியாக கல்வி நிதி உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேற்று காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார். திருவள்ளூர் ஆட்சியர் வளாகத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று காலை அவர் உண்ணாவிரதத்தை தொடங்கிய நிலையில் இன்று பல்வேறு கட்சி தலைவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் தொலைபேசி மூலம் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் திடீரென அவரது உடலில் BP, அதாவது அதிக ரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதன் காரணமாகவும் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கும், சர்க்கரை வியாதியும் அவருக்கு இருக்கும் காரணத்தினால் தற்பொழுது அவர் 2 நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதன் காரணமாகவும் அவருக்கு அதிக ரத்த அழுத்தம் ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை காண்பதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்துள்ளதால் தற்பொழுது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.